நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மனநிலை, தற்பொழுதைய மனநிலை என்ன என்பதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் காண இருக்கிறோம். ஆசிரியர்கள் எல்லோருமே தேர்வு எழுதி முடித்து ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படுமா, அதிகரிக்கப்படுமா என்கிறது தான். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல வீடியோக்களும் நம்ம தொடர்ச்சியாகவே சொல்லியிருக்கோம். தொடர்ச்சியாக ஆசிரியர்களுடைய கோரிக்கையுமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும், முழுமையான காலி பணியிடங்களை எங்களுக்கு நிரப்பணுங்கிறது தான் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதனை பார்த்திங்கன்னா பல கண்ணோட்டங்களில் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அரசுக்கு கொடுத்துட்ருக்காங்க, தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ தற்பொழுதைய ஆசிரியர்களுடைய மனநிலை என்ன என்பதனை குறித்த முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் சார்பாக வைக்க கோரிக்கை, இந்த 10 ஆண்டுகளாக ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் சூழ்நிலை பணி நிரப்பப்படவில்லை. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி 2 இதுவரை 10,000 இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அறிக்கை வெறும் 2,000 ஆசிரியர்கள் மட்டுமே நிரப்ப தங்களுடைய நீங்கள் 2,000 ஆசிரியர்கள் என்கிற